அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். அசிங்கப்படுத்தப்பட்ட துரை வைகோ, கூண்டோடு சிக்கும் கனிமொழி அண்ட் ஆர் ராசா, போச்சே எல்லாம் போச்சு. இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், இதுக்கு கொத்தடிமைகளே எவ்வளவோ பரவாயில்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ஒரே ஒரு ஒத்த சீட்டுங்க, ஒரு சீட்டுக்காக துரை வைகோ அவர்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி மொத்தமா கதறி அழக்கூடிய ஒரு வீடியோ பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் திமுகவுடைய முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் வைகோ அவர்கள் முன்னிலையில துரை வைகோவை ரொம்ப கேவலமா திட்டிய ஒரு வீடியோவும் பெரிய அளவுக்கு வைரல் ஆகி, இது தேவையா உனக்கு அப்படின்ற மாதிரி மொத்தமா வைகோ அவர்களையும் துரை வைகோ அவர்களையும் பயங்கரமா வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இரண்டாவது விஷயம், இந்த முறை தலை தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில மறுபடியும் 2G கேஸை விசாரணைக்கு எடுத்துட்டு இருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்றம். இதனால மிகப்பெரிய ஒரு கடுமையான அப்செட்டுக்கு தள்ளப்பட்டிருக்காங்களாம் நம்முடைய கனிமொழி மேடமும் ஆர் ராசா அவர்களும். அதில் எலெக்ஷன் வரக்கூடிய சமயத்துல மறுபடியும் 2G விவகாரம் பெரிய அளவுக்கு தமிழக அரசியல் வட்டாரத்துல பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. துரை வைகோ விசஸ் நாடாளுமன்ற தேர்தல். எப்பேற்பட்ட மனுஷன், அவருடைய மகனுக்கு நடந்த நிலைமையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தான் வைகோ அவர்களையும் துரை வைகோ அவர்களையும் திமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சில இடங்களை தூக்கி போட்டிருக்காங்க. அந்த இடங்கள்ல கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு கூட திமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுக்காம போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி முடிக்கி விட்டுட்டு இருக்காங்க. வேட்புமனு தாக்கல் பண்ண போனாலும் அங்கேயும் ஒருத்தரும் வரதில்ல, பிரச்சாரத்துக்கு போனாலும் திமுகவுடைய நிர்வாகிகள் ஒருத்தரும் வரதில்லை. இந்த நிலையில மதிமுகவுக்கு ஒரு சீட் கொடுத்திருந்தாங்க. அதுல வைகோவினுடைய மகன் துரை வைகோ அவர்கள் போட்டியிடுறாரு. திருச்சியில அவருக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த சூழல்ல வைகோ கிட்ட நீங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுங்க, அப்பதான் நீங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைமை சொல்லியிருக்காங்க. பட் வைகோ அவர்களும் துரை வைகோ அவர்களும் இல்லைங்க, நாங்க போன முறை பண்ண தப்ப இந்த முறை பண்ண மாட்டோம், எங்களுடைய சின்னமான பம்பரத்திலேயோ இல்ல வேறு சின்னத்திலேயோ நாங்க போட்டியிடுறோம், தேர்தல் ஆணையம் எந்த சின்னத்தை ஒதுக்கினாலும் நாங்க அதுல போட்டியிட தயாரா இருக்கோம், பட் உதயசூரியன் சின்னத்துல நோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இதனால டென்ஷனான முக்கியமான தலைகள், திமுகவுடைய முக்கியமான தலைகள்லாம் வைகோ அவர்களுக்கு எதிராகவும் துரை வைகோ அவர்களுக்கு எதிராகவும் பயங்கரமா வசப்பாடிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா திருச்சி அந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய அறிமுக அந்த வேட்பாளர்களுடைய அறிமுக அந்த கூட்டத்துக்கு கலந்து கொண்ட கே நேரு அவர்கள் மேடையிலே வைத்து துரை வைகோவை சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அந்த வீடியோவை மெர்ஜ் பண்ண நீங்க பாருங்க. எங்க அப்பா ஒரு சகாப்தம், அந்த சகாப்தத்துக்கு தலைவர்கள் வந்துருக்கூடாது, அரசியலுக்கு வந்திருக்கிறார். டென்ஷன் பண்றீங்கன்னு எனக்கு தலைகுடி அப்ப எங்க அப்பாவுக்கு தலைகுடி வந்துடக்கூடாதுன்னு அரசியலுக்கு வந்தேன். இந்த எம்பி சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிச்சிடுறேன். நான் ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் 40 நமது நன்றி வணக்கம். ஓட்டு கேட்க மறந்துட்டேன்னு அண்ணன் சொன்னாங்க. இது சொன்னாலே போதுமே, நான் சொன்ன விஷயம் சொன்னாலே போதும், ஜனங்க ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போட்டுருவாங்க. இந்த வீடியோ தான் பாருங்க, பாவம் எந்த அளவுக்கு மனுஷன் கடுப்பாகி பயங்கரமா கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் நேரு அவர்களுக்கு எதிராக நீங்க அவ்வளவு டென்ஷன் பண்றீங்க, அவ்வளவு கடுப்பேத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோ நேரு அவர்களை முன்னிலேயே ஓப்பனா பேசிய விவகாரமும் பெரிய அளவுக்கு சூடு பிடிச்சிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது, அதாவது கே நேரு அவர்கள் திருச்சி தொகுதியை தன்னுடைய மகனுக்கு கேட்டதா சொல்லப்படுது. அவருக்கு அந்த தொகுதியை ஒதுக்காம பெரம்பலூர் தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க திமுகவுடைய தலைமை. அதனால அப்செட் ஆகி இருக்கக்கூடிய கே நேரு அவர்கள் பயங்கரமா துரை வைகோ அவர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. குறிப்பா சொல்ல போனா, நேரு அவர்களுடைய மகன் பெரம்பலூர் தொகுதியில போட்டியிடுறதுனால திருச்சி இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், கவுன்சிலர்கள், அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைகள்லாம் துரை வைகோ அவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் செய்யாம, தேர்தல் வேலை எதையுமே செய்யாம கூண்டோடு பெரம்பலூருக்கு போய் ஷிஃப்ட் ஆகியிருக்காங்களாம். இதுவும் மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குங்களாம் வைகோவுக்கும் துரை வைகோ அவர்களுக்கும். அதுலயும் இப்பேற்பட்ட மனுஷன்
எவ்வளவு பெரிய கலைஞரவே அலற விட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக இந்த அளவுக்கு அல்லல் படுறாரே அப்படின்ற மாதிரி அரசியல் வல்லுநர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்தை பண்றதுக்க சொன்னா கேட்டாதான ஒரு சீட்டுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு நாயே பேயே அப்படின்லாம் திட்டுறாங்க. அதையும் நம்ம தொடச்சி போட்டுக்கிட்டு வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காப்புல ஆகச்சிறந்த மனிதர் வைகோ. இரண்டாவது விஷயம் 2G வழக்கு. இந்த முறை சத்தியமா தலை தப்பவே தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ராசா அவர்களுக்கும் நம்முடைய கனிமொழி அவர்களுக்கும் அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மற்றும் சிபிஐ அமலாக்கத்துறை. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 2G வழக்கு எந்த வகையில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மத்தியில் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார் ராசா அவர்கள். அந்த நிலையில 2G அணைக்கற்றிய ஒதுக்கீடு செய்வதற்கு மற்ற நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்வதில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ 1.76 லட்சம் கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதனால கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய தணிக்கை குழு குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ராசா, கனிமொழி உள்ளிட்ட 17 பேர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. பின்னர் அனைவருமே ஜாமீனில் வெளியாகி இருந்தாங்க. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்குமே இதில் குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2017ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வெளியாகி இருந்தது. அதற்கு பிறகு பெரிய அளவுக்கு அது பரபரப்பாக பேசப்பட்டது. அதற்கு பிறகு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதியான OP ஷைனி இந்த தீர்ப்புக்கு எதிராக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையோடு சேர்ந்து 2018ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கை ஒழுங்கா விசாரிக்காம தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால மறுபடியும் நீங்க இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்கினுடைய விசாரணை இப்போ ரீசெண்டா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நீதிபதி தினேஷ்குமார் சர்மா இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா மறுபடியும் விசாரணைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். வரக்கூடிய மே மாதம் இதை நாங்கள் விசாரணையில் பட்டியலில் நாங்கள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இது மிகப்பெரிய அளவுக்கு திமுகவுடைய தலைமைக்கு எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கலாம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே செந்தில் பாலாஜியை தூக்கிட்டாங்க. இன்னும் முக்கியமான தலைகள் பொன்முடி போன்ற முக்கியமான தலைகளும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூழல்ல கனிமொழி மற்றும் ராசா இவங்களுடைய அந்த 2G கேஸும் மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்திருக்கிறது. பெரிய அளவுக்கு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா இந்த முறை போன முறை இல்லாம இந்த முறை 2G கேஸ்ல கனிமொழி மற்றும் ராசா மற்றும் 17 பேர் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய 17 பேருக்கும் கண்டிப்பா திகார் சிறையில களி தின்பது உறுதி அப்படின்னு சொல்லப்படுது. பார்ப்போம் அடுத்த கட்டமா இந்த வழக்கு போக போது எவ்வளவு சீக்கிரம் அந்த வழக்குல தீர்ப்பு வரப்போகுது. அதனால ராசாவுக்கும் கனிமொழிக்கும் எவ்வளவு பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறைமுகமாக பதிவு பண்ணுங்க. நன்றி. உங்க மேல வைக்கக்கூடிய மற்றொரு விமர்சனம் என்னன்னா, ஒரு சிகரெட் கம்பெனி நடத்துறவங்க தான் நாட்டுல மேல அக்கறையா இருப்பாங்க அப்படின்னு இல்ல தோழர்கள் ஆத்திரப்படாதீங்க. பத்திரிகை நண்பர் அவருடைய கேள்வி கேட்கிறாரு. தப்பு. பத்திரிகைக்காரர்கள் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நம்ம எரிச்சல் படக்கூடாது. அவருடைய கேள்வியுடைய நோக்கம் எல்லாருக்கும் தெரியும், இங்க இருக்க பத்திரிகை நண்பர்களும் தெரியும். நான் பதில் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டரா நான் இருந்தது கிடையாது. நான் பினாமி பேர் நடத்தல, என் பேர்ல நடத்தினேன். நல்லா தெரிஞ்சுக்கோ.